ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்இஏவோட அபிஷியல் கட் ஆஃப் டீடைல்ஸ்ல வெளியே வந்திருக்கு. ஸோ அதை தான் நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மெயினா டவுட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கட் ஆஃப் எடுப்பேன். ஸோ இந்த கட் ஆஃப்க்கு என்னால ஒரு ராஜலட்சுமி காலேஜில் ஜாயின் பண்ண முடியுமா, ஒரு சவிதா இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ண முடியுமா, இதே கோயம்புத்தூர் சைடு எடுத்துட்டோம்னா பிஎஸ்சியில் ஜாயின் பண்ணிக்க முடியுமா அப்படின்ற டவுட் கண்டிப்பா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்இஏலேயே அபிஷியலா லாஸ்ட் இயர் வந்து அதாவது 2024 வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கட் ஆஃப்ல காலேஜஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு ரீஜியன் வைஸா நம்ம பார்க்க போறோம். அதாவது கோயம்புத்தூர்ல என்ன கட் ஆஃப்ல இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜனா பிரிச்சு பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டுருக்க, மறக்காம செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க சேலம் ரீஜன்ல இசி கோர்ஸ் எடுக்கலாம்னு இருக்கீங்க அப்படின்னா, அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுக்கலாம்னு இருக்கீங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கட் ஆஃப்ல உள்ள போயிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன காலேஜ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தான். ஸோ இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஓசி கவுண்ட் 56ல, பிசி கவுண்ட் 43ல, எம்பிசி கவுண்ட் 42ல, எஸ்சி கவுண்ட் 23 கட் ஆஃப்ல ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போயிருக்காங்க. ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா மகாபாரதி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா இதயா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்ரீ சண்முக காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இருக்கு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா காந்தி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு, சத்யம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இருக்கு, ஏஎஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு, எஸ்எஸ்எம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இந்த காலேஜ்ல பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 91.5லையும், பிசிக்கு 90லையும், பிசிஎம்க்கு 89.5லையும், எம்பிசிக்கு 90.5லையும், எஸ்சிக்கு 177.5லையும், எஸ்சிஏக்கு 163லையும், எஸ்டிக்கு 169 கட் ஆஃப்லையும் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல போயிருக்காங்க. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு. ஸோ இந்த காலேஜ்ல பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 175ல, பிசிக்கு 170ல, பிசிஎம்க்கு 164.5ல, எம்பிசிக்கு 167ல, எஸ்சிக்கு 125ல, எஸ்சிஏக்கு 129ல, எஸ்டிக்கு 108 கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல போயிருக்காங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா மகேந்திரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கு, காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அப்படியே ஒவ்வொரு காலேஜ் சூஸ் பண்ணும்போது அப்படியே நீங்க பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லா காலேஜும் நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப வீடியோ டியூரேஷன் அதிகமாயிரும். ஸோ இப்போ செகண்ட் பேஜ் மூவ் பண்ணலாம். செகண்ட் பேஜ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன காலேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு. ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 163ல, பிசிக்கு 151ல, பிசிஎம் 133ல, எம்பிசிக்கு 150ல ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போயிருக்காங்க இந்த கட் ஆஃப் வச்சு. ஸோ லாஸ்ட் என்ன காலேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி தான். இந்த காலேஜ்ல பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 114.5லையும், எம்பிசிக்கு 90.5லையும், எஸ்சிக்கு 90லையும், எஸ்சிஏக்கு 107 கட் ஆஃப்லையும் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போயிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு சேலம் ரீஜன்ல என்ன கட் ஆஃப்ல ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் சூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு காலேஜ் பத்தினா டவுட்டா இருந்தாலுமே சரி, கண்டிப்பா ஸ்ரீநகர் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நாம பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எஜுகேஷன் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ 12th படிக்கிற பசங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன், யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.